என ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருந்த ஒரு அலறல் சத்தம் சாலையில் கடந்து சென்றவர்களை அதிர வைத்தது. ஆடைகள் கிழிக்கப்பட்டும் அரை நிர்வாண கோலத்துடனும் திருநங்கையை கட்டி வைத்து தாக்கும் இந்த காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவிய ஒரு வதந்தியின் எதிரொலி. குழந்தை கடத்தல் கும்பல் தமிழ்நாட்டில் உலவுவதாக பரவிய தகவல்கள் தற்போது தமிழகத்தில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள், திருநங்கைகளுக்கு எதிராக வன்முறைகளாக மாறியிருக்கிறது. அதற்கு சாம்பிள் தான் இந்த சம்பவம். தாக்கப்பட்ட திருநங்கையின் பெயர் தனா. 25 வயதாகும் இவர் சென்னை பல்லாவரம் அடுத்த மூங்கில் ஏரி பகுதியை சேர்ந்தவர். துரைப்பாக்கத்தில் உள்ள ஒரு IT நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு தனா மூங்கில் ஏரி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார். அப்போதுதான் தனாவின் நடை உடை பாவனைகளை தவறாக புரிந்து கொண்ட ஒரு கும்பல் அவரையே நோட்டமிட்டிருக்கிறார்கள். அதோடு போதையிலிருந்த அவர்கள் தனா குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்தவர் என தவறாக புரிந்து கொண்டு அவரிடம் அத்துமீறி சண்டையிட்டிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்களும் சம்பவ இடத்தில் சூழ போதை ஆசாமிகள் தனாவின் ஆடைகளை கிழித்து அரை நிர்வாண கோலத்துடன் மின்கம்பத்தில் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். தனா எவ்வளவு கதறியும் அந்த கும்பல் மனம் இறங்கவில்லை. ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுக்க சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தாக்குதலில் காயமடைந்த தனாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். மேலும் தனா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அதில் நந்தகுமார் மற்றும் முருகன் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பல்லாவரத்தில் அரங்கேறிய இந்த தாக்குதல் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதற்கு விதை போட்டது ஐனாவரத்தில் நடந்த 2 தாக்குதல் சம்பவங்கள். கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி திருவெற்றியூரை சேர்ந்த ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து மாயமாகியிருக்கிறார். சிறுவன் காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தபோதுதான் நீளமான முடியுடன் ஒரு மர்ம கும்பல் குடியிருப்புக்குள் வேவு பார்ப்பது போன்ற CCTV காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அது மட்டுமில்லாமல் பெண் ஒருவரும் ஹிந்தி டியூஷன் சென்ற தனது குழந்தையை காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று பானிபூரி வாங்கி தருவதாக ஆசை காட்டி கடத்த முயன்றதாகவும் ஆடியோ ஒன்றை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ளார். நம்ம நகர், ஜோதி நகர், முருகர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இருப்பாங்க, கேமரா இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். நான் டோர் லாக் பண்ணிட்டு வரதுக்குள்ள பாப்பா 2 பேரும் ஹிந்தி டியூஷன் போகிறதுக்காக மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பின்னாடி தான் நடந்து வரேன். அந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு டோர் வச்ச மாதிரி ஒரு கார் வந்திருக்கு. பாப்பா கிட்ட பானிபூரி கடை காமிச்சு, இங்கே பானிபூரி வாங்கி தரேன் வான்னு கூப்பிட்டாங்க. 2 பேருமே பயந்துட்டு ரிட்டன் எங்கள் ஸ்ட்ரீட்கா என்கிட்ட ஓடி வந்தாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ள கார் போயிடுச்சு. அடுத்தடுத்து வெளியான தகவல்களால் பீதியடைந்த வடசென்னை வாசிகள் குப்பை சேகரிக்க சென்ற வடமாநில இளைஞர் ஒருவரை குழந்தை கடத்த வந்தவர் என நினைத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். குழந்தை கடத்தல் குறித்து பெற்றோரும் பொதுமக்களும் விழிப்புடனும் இருப்பது நல்லதுதான். ஆனால் வதந்திகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இதுபோன்ற குற்ற சம்பவங்களை குறைக்க முடியும்.